ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நான் வந்து பிஎஃப் அமௌண்ட் வித்ட்ராவல் எப்படின்னு போட்டிருந்தேன். அதில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா வந்துட்டு, நான் வந்து 4 கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ வந்துட்டு அந்த அந்த அமௌண்ட்லாம் வந்துட்டு இப்போது வேலை பார்க்குற கம்பெனிக்கு நான் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி வந்து குரோமில் போய்ட்டு இபிஎஃப்ஓ போர்ட்டலில் வந்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணுறது உங்களுக்கே தெரியும். ஸோ வந்துட்டு லாகின் பண்ணிங்கன்னா இது மாதிரி பேஜ் வரும். இதில் ஆன்லைன் சர்வீஸில் ஒன் மெம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துருங்க. இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இல்லை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னா யூஏஎன் நம்பர், மெம்பர் ஐடி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் யூஏஎன் நம்பர் போட்டுக்கோங்க. யூஏஎன் நம்பர் போட்டு கெட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வேலை பார்த்த கம்பெனி எல்லாமே ஷோ ஆகும். அதில் வந்துட்டு பாஸ்ட்டில் வேலை பார்த்த கம்பெனியெல்லாம் ஷோ ஆகும். இதில் டிக் பாக்ஸ் கொடுத்துட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கெட் ஓடிபி அப்படின்னு கொடுத்துருங்க. நம்ம ஆதார் நம்பருக்கு ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அதை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்துட்டு சப்மிட் ஆகிடும். இப்போ பாருங்கள், கிளைம் செட்டில்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு கீழே வந்து கிளைம் ஃபார் செட்டில்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துருச்சு. இப்போ செட்டில் ஆனதை எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் சர்வீஸில் போய்ட்டு ட்ராக் கிளைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சப்மிட்டட் பை மெம்பர் பெண்டிங் ஆஃப் ஃபீல்ட் ஆஃபீஸ் அப்படின்னு வந்துருச்சு. அட்டென்ஷன் நாட் ரெக்வயர்ட், அதாவது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இப்போ வந்து டேரெக்டாக ஃபீல்டு ஆஃபீஸ்க்கே போயிடுச்சு. முன்னாடி வந்து எம்ப்ளாயருக்கு தான் போகும். பட் வந்து இப்போ வந்து அப்டேட்டில் வந்துட்டு டேரெக்டாக ஃபீல்டு ஆஃபீஸ்க்கே போயிடும். நம்ம அமௌண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு, சில பேர் கேட்டிருந்தாங்க, என்னால் வந்துட்டு பிஎஃப் அமௌண்ட்டு மொத்தமாக வித்ட்ரா பண்ண முடியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது எம்ப்ளாயி ஷேர் ரெண்டுமே. அதாவது ஃபார்ம் 19 அப்படின்ற ஒரு ஃபார்மில் தான் வந்து எம்ப்ளாயி ஷேர் ரெண்டுமே வித்ட்ரா பண்ண முடியும். அது எனக்கு ஓப்பனே ஆகலை அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் இப்போ வந்து பழைய ஐடியில் இருக்கும்ல, அந்த அக்கௌண்ட்டில் வந்து எண்டிங் டேட் அப்படின்னு வந்து ஜாயினிங் டேட், எண்டிங் டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து கண்டிப்பாக எண்டிங் டேட் அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் ஃபார்ம் 19 ஓப்பன் ஆகலை. ஸோ அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மேனேஜில் போய்ட்டு எக்ஸிட் டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. அது கொடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் செலக்ட் டேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லாஸ்ட் மந்த் எவ்வளோ இதுவோ ஆட்டோமேட்டிக்காக அந்த மந்த்தை தான் காமிக்கும். ஸோ அதில் ஏதோ ஒரு டேட்டை சூஸ் பண்ணிட்டு என்ன ரீசன் கேட்டுக்கும் கரெக்டாக கொடுத்துட்டு டிக் பாக்ஸ் கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்துருங்க. உங்கள் ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே டிக் பாக்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்னு வரும். ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு எக்ஸிட் டேட் வந்து நீங்கள் கொடுத்த டேட்டே வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். இங்கே பாருங்கள், டேட் ஆஃப் எக்ஸிட் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. அப்டேட் ஆனது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூவில் போய்ட்டு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், டிஓஜி அப்படின்னா டேட் ஆஃப் ஜாயினிங், டிஓஇ அப்படின்னா டேட் ஆஃப் எண்டிங். இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்த டேட் அப்படியே வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்ம் 19 வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.